இதுதான்யா நம்பர், இந்த நம்பரை பாருங்க, இந்த நம்பர்ல இருந்து தான் கம்பல்சரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ. நம்மளை கொஞ்சம் சென்டத்தை நோக்கி போக விடாம காலை லைட்டா இழுத்து விடுற ஒண்ணு அப்படின்னா என்ன அப்படின்னா கம்பல்சரி ப்ராப்ளம். புக் பேக்ல பாக்குறதா, எக்ஸசைஸ்ல பாக்குறதா, எக்ஸாம்பிள்ல பாக்குறதா, இல்ல அடிஷனல் கொஸ்டின்ஸ் பாக்குறதா, இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாக்குறதா அப்படின்னு ஏகப்பட்ட டவுட் இருக்கும். அப்ப 99% கம்பல்சரி ப்ராப்ளம் இந்த நம்பருக்குள்ளதான் இருக்கு. இப்ப ஹாஃப் ஏர்லியும் நான் கன்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணி போடுறேன், அப்பயும் நம்புங்க, அதுதான் ஆனுவலுக்கும் வரும். வெல்கம் பேக் டு ஐகன் பிசிக்ஸ். ஓகே, லாஸ்ட் 3 வீடியோல நம்ம திருப்பி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 5 மார்க், 3 மார்க், 2 மார்க் இதெல்லாம் பார்த்தாச்சு. ரைட், ஓகே. இப்ப நெக்ஸ்ட் மெயினா நம்மளை கொஞ்சம் சென்டத்தை நோக்கி போக விடாம காலை லைட்டா இழுத்து விடுற ஒண்ணு அப்படின்னா என்ன அப்படின்னா கம்பல்சரி ப்ராப்ளம். சார் நாங்கள் ப்ராப்ளம் பார்க்குறோம் சார், புக் பேக்ல பார்க்குறதா, எக்ஸசைஸ்ல பார்க்குறதா, எக்ஸாம்பிள்ல பார்க்குறதா, இல்லை அடிஷனல் கொஸ்டின்ஸ் பார்க்குறதா, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறதா அப்படின்னு ஏகப்பட்ட டவுட் இருக்கும். ரைட், குவைட் நார்மல். பட் இதுதான்யா நம்பர், இந்த நம்பரை பாருங்க, இந்த நம்பர்ல இருந்து தான் கம்பல்சரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ. ஓகே, அப்ப 99% கம்பல்சரி ப்ராப்ளம் இந்த நம்பருக்குள்ளதான் இருக்கு. ரைட், அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. எப்படி சார் அப்படின்னா திருப்பியும் அதே டயலாக், சேம் டயலாக். நீங்க குவார்டர்லி எக்ஸாம் எடுத்து பாருங்க, நம்ம எடுத்த ரிவ்யூவும் போட்டிருக்கோம். இப்ப ஹாஃப் ஏர்லியும் நான் கன்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணி போடுறேன், அப்பயும் நம்புங்க, அதுதான் ஆனுவலுக்கும் வரும். ரைட்டா? ரைட். இப்ப என்னைய பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா கம்பல்சரி ப்ராப்ளம். அப்ப கம்பல்சரி ப்ராப்ளம் லெசன் 1ல எக்ஸசைஸ்ல 9, 11, 14 அண்ட் 15 ஒன்னு 4 கொஸ்டின் தான். ரைட். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல 1.17, 1.18, 1.15, 1.16, 1.11, 1.20, 1.24, 1.13, 1.21. ஓகே, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகம் வரும். எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கம்மி, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி, ரேஷியோவே நமக்கு ஜாஸ்தியா இருக்கு. இதுல இருந்து என்னையா தெரியுது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ல வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ரொம்ப ரேரா கொஸ்டின் கஷ்டமா கேட்கணும், மாத்தி விடணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், எக்ஸசைஸ்ல வரும். அதுக்காக நான் எக்ஸாம்பிள் மட்டும் நான் பார்த்துட்டு போறேன் சார், சரியா வராது. எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துட்டு போறேன் சார், அதுவும் சரியா வராது. அப்ப எதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னா ரெண்டையும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோல இந்த நம்பர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்துட்டே வந்துடலாம். ஓகேவா? ரைட். செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில எக்ஸசைஸ்ல 4, 3, 12, எக்ஸாம்பிள்ல 2.4, 2.13, 2.18, 2.3, 2.10, 2.16, 2.2, 2.3, 2.32, 2.14, 2.1, 2.18, 2.22, 2.24. இப்ப இதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு மினிமம் ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். அதுல பாருங்க 2, 4, 6, 8, 10, 13. ஸோ ஒரு 25 கொஸ்டின்ல நம்ம ஒரு 13 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணியாச்சு, ஒரு 12 கொஸ்டின். அப்ப half of the ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. ஒன்லி we are going to study half. சரி சார், இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? அப்ப இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். அதோட ஆர்டிஸ்டா நம்ம தான் இருக்கணும். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீட் த ப்ராப்ளம். சார் எங்களுக்கு தான் ரீட் பண்ண தெரியுமே, எல்கேஜி யூகேஜில இருந்து நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கிறோம், ஸ்கூல்ல தான் படிக்கிறோம், எங்களால் ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ண முடியுமே அப்படின்னா ரீடிங் த பிசிக்ஸ் ப்ராப்ளம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீடிங் த நியூஸ் பேப்பர். அவ்வளோதான், சிம்பிளா சொன்னேன். அப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இஸ், ஒரு வாஸ், ஒரு ஆஃப், ஒரு லெட்டர், இதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, நம்ம வேர்டை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், கவனமா கிவனை எடுக்கணும் ஃபர்ஸ்ட். சரி, கிவனை எடுத்தாச்சு. கிவனை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதை எஸ்ஐ யூனிட்டா கன்வெர்ட் பண்ணணும். இது 2வது ஸ்டெப். சரியா? எஸ்ஐ யூனிட்டா கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்ப சப்ஸ்டிடியூட் பண்ண என்ன வேணும், ஃபார்முலா வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க.
ரீட் பண்ணதுல இருந்து கிவன் எடுங்க. கிவன் எடுத்ததுல இருந்து எஸ்ஐ யூனிட்டா மாத்துங்க. இந்த கிவனை வச்சுட்டு ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுங்க. இல்ல எனக்கு அந்த ஃபார்முலா எனக்கு தெரியும் சார் அப்படின்னா ஃபார்முலாவை எழுதுங்க. ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் எழுதுங்க, யூனிட் எழுதுங்க. ஸோ இது வந்து என்னது ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் லெசன். தேர்ட் லெசன்ல எக்ஸசைஸ்ல 1, 3, 5 எக்ஸாம்பிள்ல 3.23, 3.26, 3.14, 3.19, 3.5, 3.10, 3.22, 3.7, 3.15, 3.22. ஓகே. அப்ப நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ்வலா ஒரு தப்பு பண்ணிட்டே இருப்போம். என்ன அப்படின்னா இந்த சைடுல என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம், வேற ஏதாச்சும் கிறுக்கி பார்ப்போம். கிறுக்கி பார்ப்போம்னா இப்படி கிறுக்கி பார்த்துறான் அம்மாள். ரைட். அப்ப அந்த மாதிரி சைடுல ஒர்க் அவுட் பண்றத டீசெண்டா சொன்னாதான் சைடுல ஒர்க் அவுட் பண்றத நாம என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவா எழுதுங்க. அந்த தெளிவா எழுதுனத இங்க வந்து கரெக்டா எழுதிட்டுக்கமா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் ஒரு 17.18 அப்படின்னு ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. நம்மளால எடுத்து எழுதும்போது என்ன எழுதுவேன்? 1718 அப்படின்னு எழுதிடுவேன். அப்பலாட்டி 1.78 அப்படின்னு எழுதுவேன். ஸோ அங்க ஆன்சர் போட்டது ஒன்றா இருக்கும், இங்க எடுத்து எழுதுனது ஒன்றா இருக்கும். அப்போ அவங்க எதுக்கு தான் மார்க் போடுவாங்க அப்படின்னா நீ கரெக்டா எழுதிட்டு வந்திருக்கீங்கல்ல ஸ்டெப்ஸ், அதுக்கு தான் மார்க். அங்க நீங்க ஒர்க் அவுட் பண்ணதுக்கு மார்க் கிடையாது. சரியா? அப்ப அந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் லெசன் 4 எக்ஸசைஸ்ல 1, 9, 10 எக்ஸாம்பிள்ல 4.22, 4.23, 4.16, 4.18, 4.19, 4.11, 4.20, 4.15, 4.24, 4.21. ஓகே. அப்ப எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஈஸியா சார் அப்படின்னு கேட்டா ஈஸி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல கொஸ்டின் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட், கிவன் கொடுத்துட்டாங்க செகண்ட், ஃபார்முலா கொடுத்துட்டாங்க ரைட், சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க எஸ், ஆன்சர் கொடுத்துட்டாங்க வித் யூனிட்டோட கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம 1 or 2 டைம்ஸ் அதை பார்த்தாவே போதும், நம்மளால என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். ரைட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டவுட் வரும். அப்போ நாங்கள் அதை பார்க்குறோம் சார், புரியலையே சார். இப்போ திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ லெசன் 5 இருந்து எக்ஸசைஸில் 2 and 5 எக்ஸாம்பிளில் 5.2, 5.3, 5.21. ஓகே. அப்போ நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டினை ரீட் பண்ணுறோம், என்ன இருக்குன்னு பார்க்குறோம், ஆன்சர் இதுதானா அப்படின்னு மனப்பாடம் பண்ணுறோம், அப்படியே போயிடும். பண்ணாதீங்க. நீங்க கிவனை எடுங்க, கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, அதெல்லாம் சால்வ் பண்ணியாச்சு, பார்த்தாச்சு, எப்படின்னு பார்த்தாச்சு. நீங்க உங்க நோட்ல ஒரு ரஃப் நோட்லயோ இல்ல பிசிக்ஸ் நோட்லயோ ஏதோ ஒன்று கொஸ்டினை ரீட் பண்ணி கிவனை எடுங்க, எடுத்தாச்சு சார். அதே மாதிரி ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா எழுதும் போது ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணுங்க. ரைட். ஓகே. அந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்றதுக்கு என்ன சார் சிம்பிள் டெக்னிக் அப்படின்னு கேட்டா நம்ம ரீல்ஸ்லயே ஏகப்பட்ட ஃபார்முலாவை மனப்பாடம் பண்றதுக்கு ஷார்ட்கட்டு டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 2Q 2R, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் 1Q 1R, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி 2Q 1R. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 1Q 2R. ஓகே. அதே மாதிரி ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், இப்படி எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்கோம்? கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரீல் போட்டுருக்கோம். எதுக்கு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ட்ரை டு ஃபாலோ அவர் சேனல், முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட் லெசன் 6 கொஸ்டின் கட்டு. லெசன் 6 எக்ஸசைஸ்ல 5 and 10 எக்ஸாம்பிள்ல 6.5, 6.21, 6.9, 6.6, 6.12, 6.20, 6.22, 6.15. ரைட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் என்ன பண்ணியாச்சு? கொஸ்டினை ரீட் பண்ணியாச்சு, அது வந்து கிவனை எடுத்தாச்சு, ஃபார்முலா எழுதாச்சு, சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய 2வது இடம் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும்.
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டெக்னிக். சில பேர் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரோட ஸ்பீட் அப்படியே மனசுலேயே போடுவான், போட்டு டக்குன்னு ஆன்சர் போடுவான். அது ஒரு ஸ்கில். இல்லை சார் நமக்கு அதெல்லாம் வேண்டாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க, 1 2 is 2 2 2s are 4 அந்த மாதிரி சால்வ் பண்ணணும் சார் அப்படின்னா நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஐ கேன் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் 3 லெசனுக்கான ப்ராப்ளம்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி என்ன இருக்கும், ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ரைட். அப்போ அந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ணியாச்சு, சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. சிம்பிளாக கேன்சல் பண்ணுங்க. ரைட். இந்த கேன்சல் பண்ணும்போது யூஸ்வலாக ஒரு தப்பு இருக்கும். என்னன்னா, சம்டைம்ஸ் நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் இருக்கிற மட்டும் கேன்சல் பண்ணிட்டே போயிடுவோம், நியூமரேட்டர் கேன்சல் பண்ணாமல் விட்டுருவோம். சம்டைம்ஸ் நம்மளால் என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர் மட்டும் கேன்சல் பண்ணிட்டு போவேன், டினாமினேட்டர் விட்டுருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணும்போது நியூமரேட்டரோட பண்ணால் டினாமினேட்டர், நியூமரேட்டரோட பண்ணால் டினாமினேட்டர் மாற்றி மாற்றி கொண்டு போவோம். ரைட். இப்போ டினாமினேட்டரில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்குங்க. அதை போய் கேன்சல் பண்ணாங்க, 2 5s are 10, 5 2s are 10 அப்படின்னு என்னத்தையாச்சும் போட்டு என்ன பண்ணாங்க, கேன்சல் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கீழே இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டிஜிட் என்ன பண்ணிடலாம், நம்ம பாயிண்ட் வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று. இல்லை சார் பாயிண்ட்லாம் வைக்க வேணாம் அப்படின்னா அதை பவரில் கொண்டு போய் என்ன பண்ணிடலாம், ப்ளஸில் இருக்கிறத மைனஸ்லையோ, மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்லையோ மாற்றி என்ன பண்ணிடலாம், பவரை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் எந்த லெசன்மா அப்படின்னு கேட்டால் 7th லெசன். ஸோ 7th லெசனில் எக்ஸசைஸில் 1 2 5 10. அடுத்து எக்ஸாம்பிளில் 7.3 7.4 7.23. ரைட். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. ரைட், ஓகே. அப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துக்கு நாங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இதே தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதில் ஒரு 3 லெசனுக்கு போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இன் ஃபியூச்சர் இஃப் டைம் பெர்மிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி நம்ம போடலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 8th லெசனில் எக்ஸசைஸில் 2 3 4 5 12 13. எக்ஸாம்பிளில் 8.7 8.9 8.6 8.5 அண்ட் 8.8. 9th லெசனில் எக்ஸசைஸில் 5 6 8 10. எக்ஸாம்பிளில் 9.1 9.15 9.12 9.9 9.7 9.12 9.10 9.5 9.14. ரைட், ஓகே. அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இஸ் அ ஆர்ட். ரைட், ஓகே. அப்போ இந்த சால்வ் பண்ணும்போது என்னமா பண்ணலாம் அப்படின்னா, சார் ஐ ஆம் வெல் வெர்ஸ்ட் இன் சால்விங் ப்ராப்ளம்ஸ். எஸ். அப்போ நான் பார்ட் 2 நீங்கள் டச் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி பார்ட் 3 தட் இஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ், அதை எழுதிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சார் நம்ம எங்கே சார் அந்த அளவுக்கு நம்ம சால்வ் பண்ணுறோம், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, பெட்டர் யூ கேன் கான்சன்ட்ரேட் இன் 2 மார்க் 3 மார்க் தியரி கொஸ்டின்ஸ். முதல்ல அதை அட்டன் பண்ணிட்டு ஃபைனலாக லாஸ்ட் பேஜில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் இந்த 10th லெசன் அப்படின்னு சொல்றப்ப இந்த லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு வந்துடும். இந்த லாஜிக் கேட்ஸை நம்ம தரவா வச்சுக்கோங்க, தெளிவா வச்சுக்கோங்க. எப்படினாலும் ஒரு கொஸ்டின் அதுல இருந்து வந்தே ஆகணும். என்னையா அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று சர்க்கியூட் டயக்ராமோ இல்லை கேட்ஸோட காம்பினேஷனோ இல்லை பூலியன் அல்ஜிப்ராவை வச்சுட்டு சால்வ் பண்றதோ இல்லை பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்றதோ, ஏதோ ஒன்று கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அதுல வந்து மாற்றமே கிடையாது. அதனால அது ரிலேட்டடா இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் பார்த்துக்குங்க, அதனால தப்பே கிடையாது. அது போய் எக்ஸ்ட்ரா போலாம் அப்படின்னா 10th லெசன்ல எக்ஸசைஸ்ல 1 3 5. எக்ஸாம்பிள்ல 10.12 10.16 10.12 10.3 10.5 அண்ட் 10.11. ஓகே. சார் இந்த ப்ராப்ளம் ரீட் பண்றோம், சால்வ் பண்றோம், இதே திருப்பி திருப்பி சொல்றீங்க, ஜென்ரலா ஒரு ஐடியா ஒரு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டா, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் சப்போஸ் கொஸ்டின் நம்பர் 16 அதுல என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் கிவன். அப்ப என்ன கிவன், சப்போஸ் Q1 ஈக்குவல் டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, Q2 ஈக்குவல் டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, சப்போஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னமோ கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. கிவன் எழுதியாச்சு. என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட். இப்ப சப்போஸ் இது ஏதோ ஒரு எக்ஸ், இது ஏதோ ஒய், இது ஏதோ இசட்
கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யூனிட்டை எஸ்ஐ யூனிட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. சப்போஸ் எக்ஸ் மைக்ரோ கூலும், எஸ், அப்போ இந்த மைக்ரோ கூலுமா கன்வெர்ட் பண்றதுக்கு 10⁻⁻6 கூலும் அப்படிங்கிற கன்வர்ஷன் எழுதிக்கோ. வித் வேல்யூ எழுதிங்க, எக்ஸ் தப்பு விட்டுருவோம், வித் எக்ஸ். இதுதான் கிவன். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் இதெல்லாம் ரிலேட் பண்ணா என்னையா ஃபார்முலா, கூலும் ஃபோர்ஸ். இப்போ இந்த கூலும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க, ஃபார்முலாவை எழுதுங்க. ரைட், இப்போ எஃப் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 by R². இப்போ ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவல் சைனை ஒரே லைன்ல போட்டிருக்கோம். அது மாதிரி சால்வ் பண்ணுங்க. நம்ம பேப்பரோட ப்ரெசன்டேஷன் அந்த லுக் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். ரைட்டா? ரைட், இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இந்த சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நம்மளால என்ன பண்ணுவீங்க, என்னையா கேட்டிருக்கு, ஃபோர்ஸ், ஸோ டைரக்டா கேட்டாங்க அப்படியே போட்டுடலாம். இப்போ R²ன்னா நம்மளால R² இங்கே கொண்டு வரேன், எஃப் அங்கே கொண்டு போறேன், என்னத்தையாச்சும் உல்டா பண்ணி குழப்பவே குழப்பாது. ஃபார்முலா எழுதியாச்சு. ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஏதோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி மட்டும் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்க மாட்டோம். அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சப்போஸ் அது லெஃப்ட்லேயே இருக்கலாம், இல்லை நியூமரேட்டர்லேயே இருக்கலாம், இல்லை டினாமினேட்டர்ல இருக்கலாம். அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சைடு கொண்டு வந்துட்டு மித்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர்ஸ் தனியா பவர்ஸ் தனியா எழுதிக்கிங்க. அப்ப நியூமரேட்டர் இருக்கிற பவர் எல்லாம் ஒன்று சேருங்க, டினாமினேட்டர்ல இருக்கிற பவர் எல்லாம் ஒன்று சேருங்க. இந்த டினாமினேட்டர் இருக்கிற பவரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதை அப்படியே என்ன பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப்ல அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போங்க. அப்ப நியூமரேட்டர்ல போயிட்டு பவரை சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் பவரா வச்சுக்கோங்க, பவர் இருந்துச்சுன்னா. ரைட், இப்போ எனக்கு நம்பர் தான் சார் இருக்கு அப்படின்னா, நம்பரை என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்றதுனா மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றதுனா டிவைட் பண்றது. அதுக்குன்னு இருக்கிற ரஃப் காலம்ல தெளிவா எழுதுங்க, தெளிவா மல்டிப்ளை பண்ணுங்க. இல்லை சார் நம்ம மல்டிப்ளை பண்றதுலாம் கஷ்டம், ஐ வாண்ட் டு கோ ஃபார் லாக் கால்குலேஷன், எஸ், வெல் அண்ட் குட். அப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், அதே மாதிரி ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ரைட், இப்போ லாஸ்ட்ல என்ன பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. லாஸ்ட்ல சம், ஆன்சர் எஃப்க்கு ஒரு ஆன்சர் வந்துருச்சு. இதோட விட்டுலாமா, விடக்கூடாது. அப்போ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் தட் பர்டிகுலர் குவான்டிட்டி? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்னையா, நியூட்டன். அப்படின்னு நம்ம நியூட்டனோட என்ன பண்றோம், இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்றோம், ஸ்டாப் பண்றோம். ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.